ஒருத்தருக்கு டிவி இருக்குன்னு எப்படி சுயமா கண்டுபிடிக்கிறது இல்லை மற்றவங்க பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு என்னென்ன சிம்டம் இருக்கு? டிவின்றது பொதுவான ஒரு டேர்ம். அது வந்து உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த உறுப்புலனாலும் வரலாம், முடிய நகர்ந்த தவிர. லங்ஸ்ல வர்ற டிவி தான் ரொம்ப காமன். நுரையீரல்ல வர்ற டிவிக்கான அறிகுறிகள் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 வாரம் தாண்டின காய்ச்சல், இருமல், சளி உற்பத்தி. இதை தவிர ஒரு வாட்டி சளியிலையோ இருமல்லையோ பிளட்டு வந்தாலும், அதே மாதிரி பசியின்மை, வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகிறது. வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனா சிக்னிஃபிகண்ட் லாஸ் ஆஃப் வெயிட்னு சொல்லுவோம். அது வந்து 6 மாதம் அளவில் 10% வெயிட் குறைஞ்சிருக்கணும், இல்லைன்னா 3 மாதம் அளவில் 5% வெயிட் குறைஞ்சிருந்தா அந்த வெயிட் குறையிறது ஆக்டிவாக இருக்கக்கூடாது. தானாகவே எல்லாமே நார்மலாக சாப்பிடணும், எல்லாமே பண்ணணும், பட் வெயிட் குறைஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும், அதே மாதிரி இதில் எல்லா அறிகுறிகளும் இருக்கணும்னு இல்லை. இருமல் இருக்கணும்னு கூட இல்லை, ஆனால் நுரையீரலில் டிபி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட ப்ரெசென்ட் ஆகலாம். இது வந்து காமனாக வரக்கூடியது. இது எல்லாமே யாருக்கு அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அறிகுறிகள். இப்போ ஒரு சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, இல்லை ஒரு ஸ்டீராய்டு எடுத்துகிட்டு இருக்கிற பேஷண்ட்டு, இந்த மாதிரி ஆட்களுக்கு அறிகுறிகளே இல்லாமல் கூட நுரையீரலில் டிபி ரொம்ப வேகமாக சீக்கிரமாக கூட வளரலாம். இதுக்கு வந்து கவர்மெண்ட் படி பார்த்தோம்னா, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ரே, சளி டெஸ்ட்ன்றது பார்ப்பாங்க. ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு ரொட்டீனாக இப்போ கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தோம்னா என்சிடி ப்ரோக்ராம்னு இருக்குது. சுகர் இருக்கிறவங்களுக்கு டிபி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி டிபி இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இது 2 விதத்துலையும் ஒர்க் ஆகும். இதை தவிர ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்குமே டிபி இருக்கான்றது ரெகுலராக செக் பண்ணிக்கணும். பீரியாடிக்காக அதுக்கான அறிகுறிகள் இருக்கான்னு கேட்கணும். அவங்களுக்கெல்லாம் போயிட்டு 2 வாரத்துக்கு வளர விட்டும் செக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஏதாவது இருந்ததுன்னா சீக்கிரமே பார்த்துடணும்.